ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடகறி ரெசிபி பார்க்கலாம். தாலில் எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுட்டு அரைச்சிட்டு நல்லா வேக வச்சிருவோம். கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெயில் சோம்பு விட்டுட்டு எல்லா கரம் மசாலையும் விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை சாட் பண்ணிடலாம். சாட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிரேவிக்கு வைக்கிற மாதிரி ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு தக்காளி போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா அதை பெரட்டலாம். பெரட்டி அதை கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிரேவி மசாலா நம்ம வீட்டில் சேர்க்குற மசாலா கூட போடலாம். போட்டுட்டு அதை நல்லா நம்ம சாட் பண்ணிகிட்டே இருக்கணும். மசாலா குக் ஆனது வரையும் சாட் பண்ண முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சோண்டு டர்மரிக் மசாலா போட்டுடலாம். டர்மரிக் போட்டால் டேஸ்ட் நல்லா வரும். அதை இன்னும் கொஞ்சம் சாட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் காஷ்மீரி லால் மிர்ச்சி போடலாம். காஷ்மீரி பவுட்ரு போட்டுட்டு அதை அகெயின் சாட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமேட்டு குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி போட்டுட்டு நல்லா கொதி கொடுத்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த வடகறி அந்த சன்னா அதை போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட வடகறி ரெசிபி ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற ரெசிபீஸ் தான் நான் செய்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் பார்க்கலாம். பாய்.